தம்பி யோ இல்ல அங்கிள் சொல்லுங்க. இங்க வந்து உட்காருப்பா. இல்ல அங்கிள் பரவாயில்ல, நீங்க உட்காருங்க, நான் போய் விளையாடுறேன். ரொம்ப வெயில விளையாண்டுட்டு இருப்பா, வந்து உட்காரு. இல்ல அங்கிள் பரவாயில்ல, இருக்கட்டும். வாப்பா வந்து உட்காரு உட்காரு. உன் பேர் என்னடா? என் பேர் வெற்றி அங்கிள். என்ன ஸ்டாண்டர்ட்பா படிக்க? நான் 6th படிக்கேன் அங்கிள். அப்படியா? வீடு எங்க? வீடு இங்க பக்கம் தான். அப்படியா? உனக்கு விடுகதைலாம் தெரியுமா? நான் எத்தனை விடுகதை சொல்லியிருப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லி எல்லாம் சிரிப்பானவ தெரியும்ல. நான் கேட்க சொல்றியாப்பா? எவ்வளவு வேணாலும் கேளுங்க, நான் சொல்லுவேன். சரி, உலகத்துல பெரிய கேட் என்ன தெரியுமா? கேட்டா? கேட்டு அதான் இவன் சொன்னாங்க, சோசியல் மிஸ் சொன்னாங்களே. இந்தியா கேட்டு. கோல்கேட்டுப்பா. கோல்கேட்டா? கோல்கேட்டா சரி இருக்கு. இந்த விடுங்க, இது ரொம்ப காமெடியா இருக்கே. தம்பி, இந்த ஜோக் யாரும் சொன்னது இல்லையா முன்னாடி? என் டேரங்கிள் ஜோக் எல்லாம் சொல்றான். என் வீட்டுல அப்பா அம்மா காலையில எழுந்திரிச்சு வேலைக்கு போயிருவாங்க, ராத்திரி வந்து தூங்கிடுவாங்க, என்கிட்ட பேச கூட மாட்டாங்க. நான் என்கிட்ட பேசுற ஒரே ஆள் எங்க அண்ணன் தான் தெரியும்ல. நாங்க தான் ஜாலியா பேசுவோம், சண்டை போடுவோம். அவன்கிட்ட தான் போயிட்டு இந்த மாதிரி கடிதம் எல்லாம் சொல்லுவேன். ஓ அப்படியா? ஆமா அங்கிள். இது என்ன போனு அங்கிள், அப்பா வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? எடுங்க பாப்போம். இதுல ஒரு படம் காமிக்கேன், பாக்கியா? படமா? படம்னு எனக்கு பிடிக்குமே, யாரு படம் காமிக்க போறீங்க? இந்தா வந்துருச்சு, இந்தா பாருப்பா. என்ன அங்கிள் இது? அங்கிள் இதெல்லாம் அசிங்கமான படம் அங்கிள். இதெல்லாம் அப்பா பார்த்தா வைவார் அங்கிள். எனக்கு அதை எடுத்துட்டு போனா கொடுத்துருங்க அங்கிள், நான் போறேன் அங்கிள். வேணாம் அங்கிள், வேணாம் அங்கிள். என்ன தம்பி இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க? உங்க அப்பாட்ட சொல்லவா? அங்கிள் இதெல்லாம் இருந்தா என் அப்பா என்ன திட்டுவார் அங்கிள். அது எப்படியாவது எடுத்துட்டு என்கிட்ட போனை கொடுத்துருங்க அங்கிள் ப்ளீஸ். உன் வயசு என்ன, நீ பாத்துருக்க வேலை என்ன? இது எப்படி உங்க அப்பாட்ட சொல்லாம இருக்க முடியும்? ஐயோ அங்கிள், நீங்க தானே அங்கிள் இதை போட்டு கொடுத்தீங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேட்க அங்கிள், எனக்கு அதை மட்டும் எடுத்துட்டு என்ன விட்டுருங்க அங்கிள். நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க அங்கிள். குட் பை, வா. குடிடா. டேய், உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கே உன்னை வேண்டாம். சரி, இன்னைக்கு ஒண்ணு பெத்து போட்டுட்டு போயிட்டா அவ இல்லாம இப்ப நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். நீ வந்ததுல இருந்து நிம்மதியா போச்சு. இனிமே ஒழுங்கா இருக்கணும், சரியா? ஏ தம்பி,
அண்ணா ஏய் என்னடா ஆச்சு? ஏன்டா அப்படி இருக்க? சரி, உட்கார டேய். என்னடா ஆச்சு? நல்ல காரியம்டா பண்ண நீ. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மாட்டும் போதும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில இருப்பாங்க. அந்த நேரத்தில் யாருக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியாது. அந்த நேரத்தில் தப்பான முடிவு கூட எடுக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆனால் நீ சரியான காரியம் பண்ணியிருக்கடா. உனக்கு இப்படி ஒரு தப்பு நடக்கும் போதும் நீயே தப்பு செய்ய மட்டும் இல்லாமல் இவனையும் காப்பாற்றி கூட்டிட்டு வந்திருக்கல, உண்மையுமே உன்னை பாராட்ட வேண்டியதா. இந்த மாதிரி எந்த ஒரு தப்பு நடந்தாலும் என்கிட்ட சொல்லு, இல்லை அம்மா அப்பாட்ட சொல்லு. வேற யார்ட்டையாவது சொல்றதுக்கு தயக்கமா இருக்குன்னா உன் ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாம் சொல்லு. கண்டிப்பா இதற்கான முடிவு கண்டிப்பா கிடைக்கும். சக மனுஷனை துன்புறுத்ததுக்கான உரிமை இங்க யாருக்குமே கிடையாது. அதுவும் உன்ன மாதிரி குழந்தைகள் கிட்ட இப்படி நடந்துருக்காங்க அப்படின்னா அது ரொம்பவுமே தண்டிக்க வேண்டிய விஷயம். நீ இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்து தப்பிச்சு வந்திருக்க. இதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் பண்றவங்க எல்லாத்தையுமே போலீஸ் பாத்துக்குவாங்க. அவங்க அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்க. குறைஞ்சபட்சம் ஜெயில போடுவாங்க. அதுவே அதிகபட்சம் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா மரண தண்டையே போடுவாங்கடா. நீ ரொம்ப சரியான காரியத்தை தான் பண்ணியிருக்கீங்க. உனக்கு நினைச்சாலே எனக்கு பெருமையா இருக்கு. நீங்க சொன்னது சரிதானே. இந்த மாதிரி நான் என்ன நடந்தாலும் அம்மா அப்பாட்டையோ இல்லை வந்துட்டு சொல்லிடுவேண்ணே. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே, ஏற்கனவே செத்தவங்களை தூக்கில போடுவாங்களா என்ன? சரி, இவனை என்ன பண்றதுனாமா? இவனை ஆஸ்பத்திரியில சேர்த்து நம்ம குணப்படுத்திடலாம். சரிண்ணே, ஓகே. வா ரயில் விட போலாமா? உனக்கு இன்னும் கோவமா? மன்னிச்சிடு போலாம் வா. ஏன் எட்டி நின்னு பாக்குற நீ? கைப்பிடிச்சு போவமே அது போல போலாம் வா. நீ பிடிக்கோ எனக்கு, உனக்கு நான் காயா பழமா? நீ வரியான சமா சொல்லு, நான் வருவேன்.